ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சோழ காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் பற்றிய ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் இருக்குது. இந்த கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரம் போனால் அந்த கோயில் வரும். அந்த கோயிலுக்கு பேர் அழகர் கோயில். இந்த கோயிலில் இருக்கிற சாமியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வழியாக 4 வழியாக இந்த வழியாக போகலாம். நாங்கள் இப்போ ஒரு வழியாக போகிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்கும். அந்த ரோட்டு வழியாக தான் அந்த கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். இதில் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு நம்ம 4 திசையிலிருந்தும் போகலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இப்போ நம்ம வடக்கு திசையிலேருந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கோயில்கிட்ட நம்ம போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் ஒரு யானை இருக்கும். அந்த யானைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம அழகர் கோயிலுக்கு போகிறோம். இதுதான் அழகர் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். நீங்கள் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்திரர் சாமி இருக்கார், வனபத்திரகாளி அம்மன் இருக்காங்க, கருப்பண்ணசாமி இருக்கார். எல்லாருக்குமே இங்கே குலதெய்வமாக அழகர் இருக்கார். இவருக்கு உருவம் இல்லை, இவர் ஜீவ சமாதியாக இருக்கிறாரு. இதை காணறதுக்கு வெளிநாட்டில் இருந்தும் மக்கள் வராங்க. இந்தியர்கள் வெளிநாட்டில் வாழறாங்க. அவங்களும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அழகரை தரிசிச்சுட்டு போகிறாங்க. அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து மக்கள் அழகரை தரிசிச்சுட்டு போகிறாங்க. வாங்க, நம்ம அழகர் கோயிலுக்கு வந்துட்டோம். அழகர் கோயிலை சுற்றி காடுகள் மாதிரி இருக்கும். அது அழகர் கோயில் பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்கும். இவர் தான் அழகர், மூலவராக அழகர் இருக்கார். அழகர் கோயிலை சுற்றி குளம் இருக்குது. இந்த குளத்துலேருந்து இருக்கிற தண்ணி தான் அழகருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கோயிலில் ஒரு ஐதீகம் இருக்குது. ஐதீகத்தின்படி ஆண்கள் மட்டும்தான் இங்கே பொங்கல் வைத்து அழகருக்கு படைப்பாங்க. பெண்கள் யாரும் உள்ளே போயிட்டு அழகரை கும்பிடக்கூடாது. பெண்கள் வைக்கிற பொங்கலையும் அழகருக்கு வச்சு படைக்கவும் மாட்டாங்க. அந்த காலத்துலேருந்தே இங்கே குதிரை சிலை வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 வருஷங்களாக இந்த குதிரை சிலையெல்லாம் இருக்குது. 2014 தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகமே பண்ணாங்க. 2014 தான் கும்பாபிஷேகம் பண்ணி கோயிலை பெரிதாக்குனாங்க. சுற்றி காம்பவுண்டெல்லாம் போட்டு பெரிதாக்கியிருக்காங்க. இவர் தான் துறவுமேல அழகர். இந்த கோயிலுக்கு பெண்கள் உள்ளே போகக்கூடாது. வெளியில் இருந்து மட்டும்தான் சாமி கும்பிட முடியும். இந்த கோயிலுடைய சிறப்பே இதுதான். பெண்கள் சின்ன பெண்களாக இருக்கும்போது மட்டும்தான் அங்கே போகணும். பெரியவங்களாகிட்டால் அங்கே போகக்கூடாது. அதாவது வயதானவர்கள் கூட இந்த கோயில் உள்ளே போகக்கூடாது. 60 வயசோ 80 வயசோ அந்த வயதானவர்கள் கூட இந்த கோயிலுக்கு உள்ளே போக முடியாது. ஏன்னா அப்படி ஒரு கட்டுப்பாடு இருக்குது இந்த கோயில் உள்ளார. குழந்தைங்களாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த கோயில் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அது இந்த கோயிலுடைய ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கோயிலுடைய சிறப்பே அதுதான் கூட. இந்த கோயிலை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரும்போது பெரிய ஒரு யானை சிலை இருக்குது. அந்த யானை சிலையை முடிச்சுட்டு நம்ம வெளியில் மீன் சுருட்டி வழியாக பைபாஸை பிடிச்சி வெளியில் போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலை பற்றிய ஏதாவது தகவல் வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.